எப்பவுமே மனிதர்கள் மனுஷிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அமேன் என்ற சொத்து இல்லை, பத்து இல்லை, ஆஸ்தி இல்லை, அந்தஸ்து இல்லை, சம்பாத்தியம் இல்லை என்று சொல்லி தான் அதிகமாக சொல்லிக்கொள்வார்கள். நம்முடைய பரிசுத்த வேதாமும் சொல்லப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கிடைவீர்கள், இதற்கு மிஞ்சினது தீமையாக இருக்கும் என்று சொல்லி பரிசுத்த வேதாமத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழுதி வைத்திருக்கிறார். அருமையான சகோதர சகோதரர்களே, நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லிடணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும். ஆமாம், ஆனால் இருக்கிறதை இல்லை என்றும் இல்லாததை இருக்குது என்று சொன்னால் அது பாவமான காரியம். நமக்கு எவ்வளவு ஜீவனை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு சுகத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளோ பலத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவாதி தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கின்ற போது நம்மகிட்ட அது இல்லை இதில் ஏன் சொல்லணும்? எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர் எனக்கு போதுமானவர், அவர் எனக்கு உயர்வாக இருக்கிறார், அவரே என்னை வழிநடத்துகிறவராக இருக்கிறார், அவரே எனக்கு போதும் என்று சொல்லி நாம் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை